மக்களே இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. 2வது ப்ரோமோல லைவ்ல நடந்த எந்த டாபிக் பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். முழுக்க முழுக்க விஜய் பார்வதி கதற விட்டானுங்க. ஏய் லோ பட்ஜெட் ஹாசினி, நீ லோ பட்ஜெட் ஹாசினின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த வியானா பண்ற கூத்து ஒரு மொட்டை கடிதாசி எழுதி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோல கூட காமிச்சிருப்பாங்க. அந்த மொட்டை கடிதாசியில அமித் அவரை வந்து இழுத்து கிச்சன் பக்கத்துலயே நீங்க வச்சுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி எழுதுற வார்த்தைகளா இருக்கட்டும், ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்பவே அவங்க யார் அப்படிங்கறத காட்டுது. கண்டிப்பாவே படிக்க முடியல. நீங்க அதை கிட்டக்க லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணி எழுதி வச்சுட்ட வியானா நீ ஒரு விஷங்கிறது அப்பப்ப நம்மள சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா முழுக்க முழுக்க இந்த ஸ்கூல் டாஸ்க்ல வியானா விஷம் அப்படிங்கறது காட்டியிருந்த காலையில எந்திரிச்சு போய் விக்ரமோட பேண்ட் தண்ணியில வச்சு முக்கிட்டு நீ பண்ற அட்ராசிட்டியா இருக்கட்டும். இந்த வாரம் வியானா எவிக்ட் ஆக போறாங்க. இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கணுங்கிற ஒரே ரீசன்கோசரம் கியூட்டுங்கிற பேர்லயும் கோமாளித்தனங்கிற பேர்லயும் நான் குழந்தையா இருக்கும்போது இப்படிதான் பண்ணணும்னு செருப்பு தூக்கிட்டு போயிட்டு எனக்கு பொழுதுனிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷூ செப்பல் எல்லாத்தையும் ஒளிய வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து மொட்டைக்கடி தேசி ஒண்ணு போட்டு அதுல முழுக்க முழுக்க டார்கெட் பண்ணி என் தலைவியே அள வச்சுட்டீங்களா? இறங்கி விளையாடுனா தெரியுமா? ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஹவுஸே கதரும், பிக் பாஸ் டீம் கதரும், விஜேஎஸ் கூட சாட்டர்டே சண்டே எபிசோட்ல வந்து கதருவாங்க. அப்படிப்பட்ட விஜய் பார்வதி இந்த வார்டன் வசந்தி அப்படிங்கிற ரோல்ல ரொம்பவே கியூட்டா பண்ணிட்டு எவ்வளவு குழந்தைகள வாடிச்சில்ல அனுசரிச்சு அழகா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வியானாவெல்லாம் ஸ்டூடெண்ட்ங்கிற பேர்ல ஆனா என் தலைவி அப்பப்ப சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்டாஃபுங்களுக்கு இடையில ஒரு மீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மீட்டர் அப்பப்ப நம்ம தலைவி தாண்டுவாங்க. அதெல்லாம் நீங்க பெருசா எடுக்கக்கூடாது. ஏன்னா என் தலைவி வந்து அப்பப்ப காமு மாமா கூட அங்கங்க மீட்டரை தாண்டி ஸ்டூடெண்ட் ஆர் டீச்சர்ஸ் அப்படிங்கறது எல்லாம் தாண்டி வார்டன் அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி இங்க அங்கங்க இங்க அவங்க வந்து மீட்டர் தாண்டி நடந்துக்குவாங்க. பட் நீங்க மீட்டரோட தான் நடந்துக்கணும். நீங்க மீட்டரோட தான் நடந்துக்கணும். வியானா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க வியானா கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடுங்க, மீட்டரோட நடந்துக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க, இந்த ஸ்கூல் டாஸ்க் எவ்வளவுலாம் ஒரு கேவலமா விளையாட முடியுமோ அவ்வளவுலாம் ஒரு கேவலமா விளையாடிட்டு இருக்கானுங்க. பார்க்கவே முடியல. பிக் பாஸ் தயவு செஞ்சு டாஸ்கை மாத்திருங்க. ஏன்னா ஸ்கூல் டாஸ்க்ல இவங்க கிட்ட எல்லாம் ஏன் கொடுக்குறீங்க? ஸ்கூல்னா என்னன்னு கேட்பாங்க, ஃபன்னுனா என்னன்னு கேட்பாங்க, என்டர்டைன்மெண்ட்னா என்னன்னு கேட்பாங்க. எந்த டாஸ்கை எப்படி விளையாடணும்னு தெரியாம இவனுக்கு பண்ற லூட்டியை சத்தியமா பார்க்க முடியல. பிக் பாஸ் ஆல்ரெடி டிஆர்பில ரொம்பவே அப்படிதான் போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு டாஸ்க்கை மாத்துங்க, இல்ல உள்ளுக்குள்ளே ஏதாவது டாஸ்க் கொடுங்க. ஸ்கூல் டாஸ்க்கெல்லாம் இவங்க ஒர்த்தே இல்லை. ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா ஸ்டாஃப் எப்படி நடந்துக்கிறங்கிற ஒரு சென்ஸே தெரியல. இவங்களெல்லாம் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு டாஸ்க் மாத்துறீங்களா? நாளைக்கு எபிசோட்லாம் லைவ் எல்லாம் ஓரளவுக்கு போகும். இல்லைன்னா சாட்டர்டே எபிசோட் டிஆர்பி கூட அப்படி டவுன் ஆயிரும். தயவு செஞ்சு பிக் பாஸ் டீம் இந்த டாஸ்க்கை மாத்துங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு அதே மாதிரி தோணுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் வீட்ல என்னென்ன நடக்குது, என்னெல்லாம் லைவ்ல நடக்குதுங்கிற லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, லைக் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம், மறந்துடுறீங்க மக்களே. இந்த செகண்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ண கருத்துக்கிற பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.